ஆம்பிளிஃபயர்ல எவ்வளவு நீளம் வயர் தான் வைக்கிறானுங்க. அப்பா அப்பா அப்பா, அணுவார்வான ஏன் நீளமாய் இருக்காது? இருக்கும். அப்பாடா, பெருமாள் நாயுடு ப்ரொப்ரைட்டர். உழைக்கிறதுனா பிழைக்கிறது இவன். பெருமாள் மாடு. கட்டி சுட்டதடா, கை விட்டதடா, புத்தி கெட்டதடா, நெஞ்சை தொட்டதடா. பாடா, இன்னைக்குதான் ரேடியோ கடை களை கட்டி நிக்குது. என் பட்டி மாறுதா? உன் பட்டியா பாடுது கேளு. இதான ஒரு ரேடியோ. என்னென்ன சாமான் இதுல இருக்குன்னு பாரு. வால்வுக்கு பதிலா வெண்டைக்காவை வச்சிருக்கான். இந்த பாரு. என்ன ரேடியோ வச்சுக்கிற மோவர கட்டையா? ஏயா, ரேடியோக்குள்ள போய் உப்பு புளி மிளகா கத்திரிக்காய் இதெல்லாம் வைக்கிறது. நீங்க ஒண்ணுங்க, என் மேல தப்பு இல்லைங்க. என் முன்னாடி இருக்காள, அவ கொஞ்சம் கூட நாகரிகம் தெரியாதவ, சுத்த பட்டிக்காடு. இங்க பாருங்களேன், அவதான் ரேடியோ பொட்டிக்குள்ள கத்திரிக்காய் வாழைக்காய் வெண்டைக்காய் எல்லாம் வைப்பான். நான் அப்பவே சொல்றது வைக்காதடி அப்படின்னு சொல்லி. அவங்க ரேடியோ பொட்டிக்குள்ள மிளகாய போட்டா உள்ளுக்கு இருந்து பாடுற பாவதற்கு தொண்டை கவராதுங்களா? அதுதான் கரகராங்குது. உன்னை விட உன் பொண்டாட்டியே பரவாயில்ல போல் இருக்கு. பேசாம புது ரேடியோ வாங்கிட்டு போய் இந்த ரேடியோ ரிப்பேர் பண்ணி தர மாட்டீங்களா? அதை ரிப்பேர் பண்ண முடியாது, எங்களுக்கு டைம் இல்ல. புது சாமான் தான் மாத்தி தருவோம். புது ரேடியோ 200 ரூபாய் விலை வாங்கி. கொஞ்சம் குறைச்சு வாங்கிக்கீங்களா? ஐயா, கூட 2 ரூபாய் அதிகம் இதுல. அது எதுக்கு? இனிமே கரகர போறாது. அந்த பாவத்துக்கு தொண்டை கட்டாதபடி இந்த சீனாக்கள் கண்டு மிளகு எல்லாம் இதுல போட்டுருக்கு. போட வரீங்களா? போடுங்க போடுங்க. 2 ரூபாய்ங்க. 2 ரூபாய். 2 ரூபாய். சரி, அப்ப எடுத்துக்கிட்டுங்க. போட்டோம். லைசன்ஸ் எல்லாம் நாளைக்கு அனுப்பிச்சிடுறேன், பில் அனுப்பிச்சிடுறேன். அப்ப நான் வரட்டுங்களா? சரி. ஏண்டா புண்ணியக்கோட்டி, நமஸ்காரங்க, வர்றேங்க. ஏண்டா ரேடியோவுல ஏலம் கிராம்பு சீனிக்கல் கண்டு எல்லாம் போட்டா தான் பாடுமா? ஏண்டா இப்படி புளிகிட்டு இருக்க? புழுகுலிங்க, அது ஒரு பிசினஸ் தானே. ஏமாத்துறதுதான் பிசினஸா? நான் தான் ஏமாத்துறீங்களா? நீங்க ஏமாத்துறீங்களா? நான் முதலாளிடா. முதலாளி ஆயிரக்கணக்கா ஏமாத்துறீங்க. தொழிலாளி 1 ரூபாய் 2 ரூபாய்க்கு தான் ஏமாத்துவான். என் வயிற்று கொடுமை. நீங்க கொடுக்குற சம்பளம் 20,000 தீர்ந்து போகுது. 10 நாளைக்கு கடன் வாங்க வேண்டியதா இருக்கு. அது இருக்கட்டும்டா. அந்த மாணிக்கம் பிள்ளை கிட்ட போய் நான் ஐபி கொடுக்க போறதாக சொன்னியாம? ஆமாங்க, நான் சொன்னேனுங்க. எதுக்காக சொன்னேன்? முதலாளி கடன் கொடுப்பாரான்னு கேட்டான். அதே அவர் ஐபி கொடுக்கறதுக்கு இருக்காரு, கடன் வாங்க வராதடா அப்படின்னு தட்டி கழிச்சு விட்டேன். உங்களுக்கு நம்பி தரங்களை செஞ்சு. ஓ, ஊர்ல தலையை காட்டினா எல்லாம் துக்கம் விசாரிக்கிற மாதிரி விசாரிக்கிறானுங்க. சரி சரி, நீ போய் வேலை பாடுற. முதலாளிய குழியில வச்சு நான் வெளியே நிக்க அவன் சம்பளம் கொடுக்கவே மாட்டேன்றாண்டி. ஐயோ ஐயோ ஐயோ, ஏங்க புடுகுறீங்க? அவர் தான் மாசம் பிறந்த 5ஆம் தேதியே சம்பளத்தை கொடுத்துட்டாராமே. சீட்டாடி தொலைச்சிட்டீங்களா? இந்த பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்து சம்பளம் கட்ட முடியாம மாசம் மாசம் அந்த பில் மாஸ்டர் கட்டிக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம பணத்தை எப்ப திருப்பி கொடுக்க போறோம்? பணத்தை திருப்பி கொடுக்கணும்னு சட்டமா புரோனோட்டா எழுதி கொடுத்திருக்கிறேன். ஆமா, முதலாளி சம்பளம் கொடுத்துட்டாருன்னு யார் அவன் சொன்னவன் உனக்கு? அது சரி, முதலாளி வீட்டுக்கு பையனை அனுப்பிக்க ஆரம்பிச்சிட்டியா? அவனை அங்க அனுப்பாட்டி உங்க பொய் எப்படி அம்பலம் ஆகுறது? ஏன் பொய் வெளியே வர்றது இருக்கட்டும். என் முதலாளியை பத்தி உனக்கு என்னடி தெரியும்? சுத்த பச்சை. 2 வாட்டி பையனை அனுப்பிச்சா போதும், அப்புறம் பூ வாங்கிட்டு வந்துருவான். உங்களுக்கு வாச்ச முதலாளி வேற எப்படி இருப்பாரு? இந்த பாருங்க, இப்படி பொய்யே பேசிக்கிட்டு இருந்தா நம்ம வீட்டுல எப்படித்தான் லட்சுமி நுழைவா? நீங்களே சொல்லுங்க. உலகம் தெரியாம பேசுறியேடி. பொய் பேசுற வீட்டுலதான் லட்சுமி நுழையிறா. நீ இந்த சாமியார் வார்த்தையை நம்பிக்கிட்டு ஆடுற. எதுக்கு எதிர்வாதம் பண்ணாதீங்க. அந்த புளிய மரத்து சாமியார் சொன்னபடி தினம் 1 மணி நேரம் பொய் பேசாம உண்மையை பேசி பாருங்களேன். நான் உங்ககிட்ட நகை கேட்கல, நல்ல புடவை கேட்கல, 1 மணி நேரம் உண்மையை தான் சொல்ல சொல்றேன். அது கூட உங்களால செய்ய முடியாதா? சரிடி, பிசினஸ் பண்ற நேரத்துல பொய் பேசலன்னா முன்னுக்கு வரவே முடியாது. உனக்காக பிரேக் ஃபார் லஞ்ச் அந்த 12ல இருந்து 1 மணிக்குள்ள சாப்பிடுற நேரத்துல உண்மை பேசுறேன். போதுங்க, அது போதும். இங்க பாருங்க, நீங்க இந்த 1 மணி நேரமாவது உண்மையை பேசி பாருங்க. நம்ம சாமியார் சொன்ன வார்த்தை பொய்யாவே ஆகாதுங்க. நம்ம குடும்பம் செழிக்கத்தான் போகுது. என்ன தூக்கம், என்ன தூக்கம். டேய் மூதேவி, கடையா இது என்னது? முழிச்சிட்டு இல்ல, இன்னும் ஒரே பொய்யாத்தான் இருக்கும்.
12 மணி அடிக்குது. 1 மணி வரைக்கும் நான் ஹரிச்சந்திரனாவே இருக்கிறேன். நிஜம்தான் பேசுவேன். எவ்வளவு கெஞ்சி கேட்டாலும் போய் பேச மாட்டேன். பெரும்பாலும் நாயுடு வாங்க வாங்க சேட்டு வாங்க. வர்றான் பணம் வாங்கி மாசம் 6க்கு மேல ஆகுறோம். கேட்டா நாளைக்குங்கிறா. கேவோ நாளைக்கு. வியாபாரம் எல்லாம் ரொம்ப டல்லா இருக்கு சேட்டு. கொடுத்து அனுப்பலான்னு தான் நினைச்சேன். என்ன போய் பேச வேணான்னு இந்த ஆள் போய் பேசுறாரு. புண்ணிய கேடி ஏயா கேடின்ற கோடியை பிடிச்சுக்கிட்டு எப்படி பிசினஸ் எல்லாம் லாபம் தானே? ஏதோ கடவுள் புண்ணியத்துல இந்த வருஷத்துல 200 ரேடியோ வித்துச்சு, 100 ஃபேன் வித்துச்சு, 20,000 ரூபாய் லாபம். தேங்க்ஸ். நாயுடு நம்ம கிட்ட போய் பேசாதே. சேட்ஜி ரொம்ப பொல்லாதவன். மரியாதைக்கு பணம் தேவை இல்ல சேட்ஜி கோர்ட்டுக்கு போவான், சூட் ஃபைல் பண்ணுவான், நிம்பல் தத்தி பண்ணுவான். வரலாம். இதான் பெருமாள் நாயுடு சாப்பா. வாங்க ஐயா உட்காருங்க. மிஸ்டர் நாயுடு, வருஷம் உங்க கடை கணக்கு நஷ்டத்தையே காட்டுது. அதை செக் பண்ண தான் வந்திருக்கோம். நீங்க எந்த புஸ்தகத்தை பார்த்தீங்க? 2 புக் இருக்கா? 3 புஸ்தகம். ஒண்ணு அவர் கணக்கு, ஒண்ணு உங்க ஆபீஸுக்கு அனுப்புற கணக்கு, ஒண்ணு அவர் சம்சாரம் கணக்கு. ஓ அப்படியா? மிஸ்டர் நாயுடு, ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் வரும், அங்க வந்து பாத்துக்கோங்க. சார் கொஞ்சம் தயவு செய்யுங்க சார். ஐயோ எத்தனை லட்சம் ரூபாய் பெனால்டி போட்டு தொலைக்க போறானு கடையை முடிக்கிறாடா பாவி. உன்னை டிஸ்மிஸ் பண்ணிருக்கேன். போடா வெளிய. கடை இருந்தா தானே என்ன நீ டிஸ்மிஸ் பண்ண போற? 1 மணி நேரம் நான் உண்மை பேசினதுல ஒரு கடையே மூடிட்டேன்னு. இன்னும் 24 மணி நேரம் நான் உண்மை பேசினா 24 ஜில்லாவில் இருக்கிற ஊழலும் வெளியே வந்துடும். உன் கடையும் நீங்க போய்யா. ஏதோ வாழ்க்கை பூரா போய் சொல்லிக்கிட்டு அரை வயிறு கஞ்சியாவது குடிச்சுக்கிட்டு இருந்தேன். 1 மணி நேரம் உண்மை பேசுன்னு சொன்னியே, போயிடுச்சே, வேலை போயிடுச்சே. அடியே இதுக்கு நான் சொல்றது ஹரிச்சந்திரன் கிரேட் ஐனஸ் வாழ்க்கை பூரா உண்மையே சொல்லிக்கிட்டு இருந்தான். அவருடைய கதி என்னடி ஆச்சு? கடைசியில அவருடைய சம்சாரத்தையும் அவருடைய குழந்தையும் அடகு வச்சார். சுடுகாட்டுல வாட்ச்மேன் வேலை பார்த்தார். அவருக்கு அந்த கதின்னா சாதாரண மனுஷன். நான் போய் உண்மை பேசலாமா? இந்த பாருங்க, அரிச்சந்திரன் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் கடைசியில நல்லா தாங்க இருந்தாரு. கதையில தாண்டி நல்லா இருந்தாரு. இன்னைக்கு வாழ்க்கையில பார்க்கும் பொழுது ஒவ்வொருத்தரும் போய் பேசுறவங்க தாண்டி நல்லா இருக்கிறாங்க. சார், நீங்க தானே புண்ணியகுடி பெருமாள் நாயுடு கடை ரேடியோ மெக்கானிக்? ஆமா, என்ன விஷயம்? சார், எங்களுக்கு ரகசியமா ஒரு வேலை செய்யணும். இவங்க உங்க சம்சாரம் தானே? ஏன் என் பேச்சு மாதிரி தெரியுதா? என் சம்சாரம் நாயா சொல்லு. ஒரு பெரிய மனுஷன் வீட்டுல ஒரு மைக்கு ரகசியமா ஃபிட் பண்ணணும். 2000 ரூபாய் தர்றோம். ஆனா இந்த விஷயம் வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது. குண்டு போட்டா கூட வெளியில் சொல்ல மாட்டேன். இந்தாங்க அட்வான்ஸா 1000 ரூபாய். மீதி ரூபாய் வேலை முடிஞ்ச அப்புறம் தர்றோம். இன்னொன்னு, அந்த வீட்டுக்கு உங்களை கண்ணை கட்டி தான் அழைச்சிட்டு போவோம். உங்களுக்கு சம்மதம் தானே? காலை கட்டிக்கிட்டு ஒன்னாலும் தூக்கின்னு போங்க. கரண்ட் வேலை செய்யும் போது மட்டும் கண்ணை ஒத்து விட்டுருங்க. இல்லைன்னா நான் கம்பி நீட்டிடுவேன். சரி, ராத்திரி வர்றோம். சரி சரி. 1000 ரூபாடி, 1000 ரூபாடி. பாத்தீங்களா, 1 மணி நேரம் உண்மையை சொன்ன உடனே 2000 ரூபாய் கிடைச்சிருக்கு. கடையில இருந்தா வந்திருக்குமா? இந்த பாருங்க, உண்மையை நம்பி நல்லதையே செய்யுங்க. முருகன் படி இழப்பான வருஷம் பூரா வேலை செஞ்சா கூட இவ்வளவு பணம் தேராது. ஆனா பணம் கொடுத்தவனை பார்த்தா சந்தேகமா இருக்கு. நோட்டு எப்படியோ. மீதி 1000 ரூபாய் வரட்டும். நீ சொன்னபடி முருகனையும் நம்புறேன். உண்மை பேசினாதான் நல்லா இருக்கலாம்ன்றது நம்புறேன். கண்டிப்பா வருங்க, கண்டிப்பா வரும். முருகா!